ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம அழகாக கிராமத்து ஸ்டைலில் ஒரு வெந்தய குழம்பு பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு மண் சட்டி வச்சுருக்கோம் அடுப்பில். அதில் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, தாளிப்புக்காக கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவு பூண்டு உரித்து, ஒரு 5-6 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் முழுசாக தோல் உரித்து எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா நம்ம கலரி விட்டுக்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் முழுசாக தோல் உரித்து எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா நம்ம கலரி விட்டுக்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வெங்காயமும் பூண்டும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள். இது நான் வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், வேறு எந்த ஒரு தூளும் நான் ஆட் பண்ணல. வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் மட்டும்தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி நல்லா தட்டு போட்டு மூடி இப்போ நல்லா அது கொதித்து திக்காகிற வரைக்கும் நல்லா இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மிளகு, ஜீரகம், வெந்தயத்தை பவுடர் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா பவுடராக நம்ம ஆக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வறுத்து வச்சதை நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குழம்பு இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை அது கூட சேர்த்துக்கலாம்.
இந்த பொடியை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக உங்களுக்கு நல்லா குழம்பு இந்த அளவு கொதிச்சிருச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சமாக இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூடான சாதத்துக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு கிராமத்து ஸ்டைல் ரெசிபி. இதில் மிளகு, ஜீரகம், வெந்தயம்லாம் போட்டு கொடுத்தோம். குழந்தைங்களுக்கு சளி இருக்கும்போது இதை கொடுத்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.